ரயிலில் வந்த மருமகள். கமலா ஊருக்கு செல்ல மனமில்லாமல் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் நின்றிருந்தாள். அக்கா, கவலைப்படாதேக்கா, நம்ம ரகுக்கா பொண்ணு கிடைக்காது, நீ தைரியமாக கிளம்பு. ஜோசியர் சொன்ன மாதிரியே இன்னும் ஒரே வாரத்தில் நல்ல வரனாக அமைப்போகுது பாரு. கமலாவுக்கு தங்கை லட்சுமி ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த போதே தடதடவென வந்து நின்றது சென்னை எக்ஸ்பிரஸ். சரிம்மா, நான் போய் ஃபோன் பண்ணுறேன். பசங்களை பத்திரமா பார்த்துக்க. ட்ரெயினில் ஏறி அமர்ந்தாள். ஏற்கனவே எத்தனையோ இடங்களில் பெண் பார்த்திருந்தாள். முன்பெல்லாம் ரகுவும் கூடவே வருவான். ஏதோ ஒரு பொருத்தம் சரியில்லாமல் எந்த இடமும் அமையாமல் தள்ளி போனது. அப்படித்தான் இப்போது மதுரைக்கும் வர வேண்டியதாயிற்று. வந்த இடத்தில் பெண்ணுக்கு நாகதோஷம் இருப்பதாக கூற கமலா தலை சுற்றி விழுந்து விட்டாள். பாவம், அவளும் தான் என்ன செய்வாள்? ரகுவுக்கு 27 வயதில் பெண் பார்க்க ஆரம்பித்தவள் 33 வயது வரை பெண் பார்த்து பார்த்து இன்னும் ஒரு பெண்ணும் அமைந்த பாடில்லை. இந்த காலத்து பசங்க எத்தனை சுட்டியாக இருக்காங்க. ஆஃபீஸ் போகிறப்ப வரப்ப பொம்பளை பிள்ளையாட்டம் குனிஞ்சிக்கிட்டே போகிறான், குனிஞ்சிக்கிட்டே வர்றான். எவளையாவது ஒருத்தியை காதலித்து தொலைச்சிருந்தா கூட இந்நேரம் பேர பிள்ளையோடு கொஞ்சிட்டு இருந்திருக்கலாமே. அம்மா பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இவெல்லாம் அந்த காலத்தில் பிறக்க வேண்டியவன். என் வயிற்றில் பிறந்துட்டு நம்மளை அலக்கழிக்கிறான். பாவம், அவன்தான் என்ன செய்வான்? அவன் அப்படி வளர்த்துட்டோம். எல்லாம் அவர் இருந்து செய்ய வேண்டியது, நாம் கிடந்துட்டு அல்லாடிட்டு இருக்கோம். சரி, போன மனுஷனை ஏன் திட்டுவானே? கமலா வேதனையுடன் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள். வழி அனுப்ப வந்த தங்கை லட்சுமி சென்றது கூட தெரியாமல் தெமேன்னு உட்கார்ந்திருந்தாள். ரயில் புறப்பட்டது. அப்போது அறக்க பறக்க ஒரு பெண் ஓடி வந்து கமலா இருந்த அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினாள். கமலா அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பெண்ணுக்கு 23 வயது இருக்கலாம். எடுப்பான மூக்குடன் சிவந்த நிறத்துடன் ஒரு தேவதை போல் இருந்தாள். அதிகமாக வியர்த்திருந்தாள். களைப்பாகவும் தலைமுடி களைந்தும் இருந்தாள். வந்தவள் கமலா அருகில் அமர்ந்தாள். மூச்சு வாங்கினாள். அடிக்கடி பயந்தபடியே வெளியே பார்த்தாள். கமலாதான் அவளிடம் பேச்சை ஆரம்பித்தாள். ஏம்மா, எங்கே போகணும்? அதாம்மா எனக்கும் தெரியல. குரலில் அறியாமை கலந்த பயம் இருந்தது. எங்கே இருந்துமா வர? தெரியலம்மா, ஆனால் இருக்கக்கூடாத இடத்திலிருந்து வர்றேன். புரியலம்மா என்றவளின் குரல் சற்று வறண்டிருந்தது. கமலா கையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை கொடுத்தாள். பாட்டிலை வாங்கியவள் தண்ணீர் முழுவதையும் ஒரே மூச்சில் குடித்து காலி செய்தாள். ட்ரெயினில் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கொஞ்சம் பயம் தெளிந்தவளாக இருந்தால் கமலா அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். உன் பெயர் என்னம்மா? மீனாட்சி. எந்த ஊர்? கோயம்புத்தூருங்க என்றவளின் கழுத்தில் தாலி இருப்பதை கமலா பார்த்தாள். உன் புருஷன் என்று கேட்டதுதான் தாமதம். குலுங்கி குலுங்கி அழுதாள். ஏதோ கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டது போல் கமலா விழித்தாள். கண்ணீர் வழிந்த முகத்தை துடைத்து கொண்டு சொன்னாள், என் புருஷங்கிட்ட இருந்துதாம்மா தப்பிச்சு ஓடி வரேன். அதிர்ச்சியாக பார்த்தாள் கமலா. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா என்றவள் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தன்னை யாரும் பார்க்கிறார்களா என்று ஒரு முறை பார்த்துவிட்டு இந்த பெட்டியில் கமலாவையும் தன்னையும் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் சேலை மாறாப்பை விளக்கினாள். மார்பில் சூடு போட்டிருந்தது. என்னம்மா இது? அவள் பதில் சொல்லாமல் சேலையை கால் பகுதியிலிருந்து மேலே வழித்து காட்டினாள். தொடை முழுவதும் ரணமாகி இருந்தது. சேலையை இறக்கிவிட்டாள். அடப்பாவி, அவன் மனுஷனா இல்லை அரக்கனா? இது ஏம்மா நீ உன் பெற்றவங்க கிட்ட சொல்லலை? எப்படிம்மா சொல்ல முடியும்? நானே பார்த்து செஞ்சுக்கிட்டது தானே. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாம்மா தலையாட்டினாள். என்ன வேணுங்கிறான் அவன் புருஷன்? நான் மட்டும் வேணும்னு கூட்டிகிட்டு வந்தான். இப்போ நான் கசந்துட்ட உடனே பணமும் நகையும் வேணுங்கிறான். நீ என்ன சொன்ன? பணம் கேட்டு போனால் என்னை பணமாக தான் பார்க்க முடியும், எங்கள் அண்ணனுங்க வெட்டிடுவாங்கண்ணே. அதுக்கு என்ன சொல்கிறான்? பரவாயில்ல, நகையை விற்று பணமாக்கலாம். நகை இல்லை, இப்போ ஒன்றை விற்று தான் பணமாக்கணும்னு. பொன்னகை விற்றா தீர்ந்து போயிடும் பணம். பொண்டாட்டியை விற்றா அமுத சுரபி மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்கும், விற்றுக்கிட்டே இருக்கலாம்னு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாமா என்று அதற்கு மேலும் ஏதோ சொன்னால் கமலா காதுகளை இறுக்கமாக பொத்து கொண்டாள். அதற்கு பிறகும் அந்த அரக்கன் செய்த கொடுமையை அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். கமலாவின் காதுகளில் அந்த அசிங்கங்கள் விழவே இல்லை. கமலாவின் மனதில் 1000 கேள்விகள்.
மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பையனுக்கு ஏன் கல்யாணம் செய்து வைக்கக்கூடாது? இவள் ஏற்கனவே கல்யாணமானவள். இருந்தால் என்ன? இவள் எங்கே போக முடியும்? நிச்சயம் இவளால் தனி மனுஷியாய் இந்த சமூகத்தில் போராட முடியாது. சில சமயம் வழி தவறும் வாய்ப்புகள் தான் அதிகம். விதவை மறுமணம், பெண் சுதந்திரம் என்று மேடை பேச்சுகளுக்கு முன்னால் நாம் ஏன் நடைமுறையில் செயல்படுத்தக்கூடாது? அவள் மணமானதற்கு சாட்சி இந்த ஒரு தாலி மட்டும்தானே. ஒரு வனதேவதை கழுத்தில் கொடிய அரக்கன் கட்டிய கயிறு. வெறும் கயிறு மட்டும்தான். அது கூடாது. சுய நினைவுக்கு வந்தால் கமலா தன்னை பற்றியும் தன் மகனை பற்றியும் தன் மகனுக்காக வரன் தேடியதை பற்றியும் ஒன்றுவிடாமல் மீனாட்சியிடம் கூறினாள். மீனாட்சி கமலா சொல்வதை எந்தவித சலனமும் இன்றி கேட்டுக்கொண்டே இருந்தாள். இப்போ கூட என் பையனுக்கு பொண்ணு பார்க்க தாம்மா போயிட்டு வந்தேன். என் தங்கச்சி வீடு மதுரையில் தான் இருக்குது. அவள் தான் என் பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லி அந்த ஜாதகத்தையும் வாங்கி வச்சுருந்தா. இப்போ நாங்கள் 2 பேரும் போய் பார்த்தோம். ஜாதகம் சரியாக அமையலம்மா. கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் பையனுக்கு நிச்சயமாக நல்ல பொண்ணு அமையும். அமைஞ்சிருச்சுமா. என்னம்மா சொல்கிறீங்க? என் மருமக எனக்கு கிடைச்சிட்டா. மீனாட்சி கமலாவை புரியாமல் பார்த்தாள். கமலா தீர்மானமாக முடிவெடுத்தவள் மீனாட்சியிடம் கேட்டாள், அம்மா மீனாட்சி, என் கூட வந்துட்டேம்மா. ஏதோ ஒரு சக்தி மீனாட்சியை ஒத்துக்கொள்ள செய்தது. சரிம்மா என்றாள். சொன்னவள் தன்னை அறியாமலேயே அழுதபடி கமலாவின் தோள் மீது சாய்ந்தாள். தெய்வந்தாம்மா உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்கு என்று கண்ணீருடனே கமலாவின் முகத்தை பார்த்து சொன்னாள் மீனாட்சி. நானும் உன்னை மாதிரி தாம்மா நினச்சேன். அதே தெய்வந்தான் உன்னை ஏன் கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு என்று சொல்லியபடியே அவள் தலையை ஆறுதலுடன் தடவி கொடுத்தாள். கமலா மீனாட்சியின் கழுத்தில் தங்கத்தில் தாலி இல்லாத வெறும் மஞ்சள் கயிறை பார்த்தாள். கட நேரத்தில் ஒரு காரியம் செய்தாள். கமலா மறுபடியும் மீனாட்சியின் வெற்று கழுத்தை பார்த்தாள். வெளியே ரயில் வேகத்திற்கு எதிர் திசையில் பச்சை மரங்களும் தந்தி கம்பங்களும் அசுர வேகத்தோடு நகர்ந்து கொண்டிருந்தன. இருப்பு பாதையில் சாரை பாம்பாய் ரயில் பெட்டிகள் ஓடிக்கொண்டிருந்தன. எங்காவது ஒரு இடத்தில் அந்த தாலிக்கயிறும் விழுந்திருக்கும். இதன் பிறகு மீனாட்சிக்கு அமையக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கமலாவை போன்ற ஒரு மாமியார் அவளுக்கு கிடைப்பதற்கு அந்த ரயில் உதவி செய்தது. மீனாட்சி போன்ற மருமகள் கிடைப்பதற்கும் அதே ரயில்தான் கமலாவிற்கும் உதவி செய்தது. வீட்டிற்கு அழைத்து வந்தவள் மீனாட்சியை முதலில் குளித்துவிட்டு வர சொன்னாள். மீனாட்சி கடந்த கால மோசமான நினைவுகளையும் சேர்த்தே தலைமொழிகினாள். மாலையில் ரகு வந்தான். பெண் பார்க்க போன தாய் மருமகளோடு வந்து நின்றதை பார்த்து ஆச்சரியமடைந்தான். கமலாவின் பையன் ரகு மீனாட்சியை பற்றி ஏதோ கேட்க வாயெடுத்தான். கமலா ரகுவிடம், மீனாட்சி எனது தூரத்து அண்ணனின் பெண், உனக்கு மாமன் மகள். இவளை பற்றி சொன்னார்கள், போய் பார்த்தேன், பிடித்துவிட்டது, கையோடு அழைத்து வந்து விட்டேன். இதற்கு மேலும் இவளை பற்றி நீ என்னிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்றாள். ரகு கேட்க மாட்டான். ஏனென்றால் அவன் அம்மா கண்டிப்புடன் வளர்ந்த பிள்ளை. தாய் தனக்காக நல்லதை மட்டும்தான் செய்வார் என்று அவனுக்கு தெரியும். அடுத்த வாரமே மிக எளிமையான முறையில் இருவருக்கும் கோவிலில் வைத்து கமலா திருமணத்தை நடத்தி வைத்தாள்.